ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு மே 26 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சு பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரவி, முத்து, மனோஜ் 3 பேருமா மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்போ உடனே எல்லாருமே அவங்கவுங்க பிரச்சனையை சொல்றாங்க. இப்போ வந்து ரவியும் மனோஜ் என்ன சொல்றாங்கன்னா, எங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்டா, உன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு, நீ அம்மா கிட்ட பேசி எப்படின்னாச்சும் பார்லர் அம்மாவை வந்து சமாதானப்படுத்தி, இல்லாட்டி உன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இங்க கீழே அது மாதிரி மீனா, ஸ்ருதி, ரோகிணி 3 பேருமா பேசிட்டு இருக்காங்களா. அவங்களும் அவங்க பிரச்சனையை சொல்லிட்டு, எங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் ரோகிணி, நீங்க தான் உங்க புருஷனுக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்றாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, மனோஜ் போய் விஜயா கிட்ட போய், நான் ரோஹிணி இந்த மாதிரி என் கூட ஷோரூம் கூட்டு போட்டுமாமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே, இப்ப விஜயா வந்து எப்போ மாதிரி, ஏன் உனக்கு வேலைக்கு வேணா ஒரு ஆளை வச்சுக்கோ, அவளெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, பக்கத்துல அண்ணாமலை இருக்கிறாரு. இப்ப அண்ணாமலை வந்து விஜயா வந்து சத்தம் போடுறாரு. இப்ப விஜயா வந்து எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ ரோஹிணியை கூட்டிட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவ கூட எப்படி இருக்கணுமோ இருந்துக்கோ அப்படின்னோடனே, இப்ப மனோஜ் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்றாரு. இப்ப முத்து சொல்றாரு, அவசரப்படாதடா, அவங்க என்னமோ கொக்கி வைக்கிறாங்க, அவங்க பேசுறதுலயே உனக்கு தெரியலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னோடனே, இப்போ விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நீ அவ கூட என்ன வேணா பண்ணிக்க, ஆனா என்கிட்ட வந்து பேசக்கூடாது, நாளைக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து நீ சொல்லக்கூடாது, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னோடனே, என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்படின்னோடனே, வேற என்னடா செய்ய சொல்ற, இவ பண்ணினதுக்கு ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் என்ன இலக்காரமா பாக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. இப்போ மனோஜ் பாவம் பேசாம எதுவுமே சொல்லாம அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. என்னப்பா அம்மா பேசாம அரசியலுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்கும்போது மீனாக்கு வந்து சீதா கால் பண்றாங்க. மீனா வந்து முத்துக்கு தெரியாம ஓரமா இப்ப பேசுறாங்க. இந்த மாதிரி அருணோட அம்மாவும் அவரும் வர்றதா எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காருக்கா, நீ கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னோடனே சரின்னு மீனா வந்து முத்துக்கிட்ட பூ கொடுக்கணும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க அருணும் அவங்க அம்மாவும் வந்து சீதாவோட வீட்டுக்கு வராங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் ப்ரமோஷன். அருண் வந்து மீனாவை பார்த்து பேசுறாரு. மீனா அதை போய் முத்து கிட்ட சொல்லும்போது முத்து வந்து அந்த மாதிரி கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்வார்ல, அந்த சீன் தான் நாளைக்கு. தேங்க்யூ.